ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டி 1 போரிங். நம்ம இந்த சீரீஸ்ல வீட்லயே எப்படி மாண்டெசரிய இன்ட்ரடியூஸ் பண்றது, வீட்ல இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியா எல்லா கான்செப்டையும் சொல்லி தர போறது அப்படின்னு பார்க்க போறோம். சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா ஆக்டிவிட்டிக்குமே காமனான ஒரு விஷயம், குழந்தைங்க எப்பயுமே கம்ஃபர்டபுளா இருக்கணும். எய்தர் அவங்க நிக்கலாம், இல்ல அவங்க நினைச்சா உட்காந்துக்கலாம். ஏதாவது ஒரு பொசிஷன்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆக்டிவிட்டிஸை நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது எடுத்தோடனே இந்த பண்ணு அதை பண்ணு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ரொம்ப பொலைட் மேனர்ல தான் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் நாம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும், அதுக்கப்புறமா தான் குழந்தைங்க அவங்களையே செய்ய வைக்கணும். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் எடுத்தோன்னா குழந்தை ரொம்ப ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களோட டர்ன் வர வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும். போரிங்ல 2 டைப் இருக்கு, வெட் போரிங், ட்ரை போரிங். இன்னைக்கு நம்ம வெட் போரிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு பேசிக்கா நம்ம கிட்ட இருக்கிற வாட்டரே போதும். உங்க வீட்ல இருக்கிற 2 கிளாஸ் எடுத்துட்டு ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு இன்னொரு கிளாஸை எம்டியா வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு பொறுமையா தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க காட்டணும். நம்ம பண்றத பார்த்து குழந்தையும் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. இப்போ அவங்களுக்கான டர்ன். நீங்க அவங்க கிட்ட கிளாஸை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும். அவங்க தண்ணியை போர் பண்ணும்போது நிறைய கீழே சிந்தறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இட்ஸ் ஓகே, நம்ம அதை வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். வாங்க போரிங்கோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது குழந்தைங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுது. எப்படி தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த டிஸ்டன்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகுது. தண்ணியை பொறுமையா ஒரு பவுல்ல இருந்து இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களோட ஃபோக்கஸ் டெவலப் ஆகுது. அதை அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்சி வருது. நம்ம தண்ணியை எந்த அளவுக்கு போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த குவான்டிட்டியை பத்தின அவேர்னஸ் கிடைக்குது. ஒரு டைம் கீழே தண்ணி கொட்டிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களே நினைப்பாங்க நம்ம கீழே கொட்டாம பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் அதிகமாகுது. கிளாஸ்ல தண்ணி ஃபுல்லா இருக்கா, எம்டியா இருக்கா, இல்ல ஹாஃபா இருக்கா அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸும் அதிகமாகுது. மாண்டெசரியை பொறுத்தளவுக்கு பிராக்டிக்கல், சென்சோரியல், லாங்குவேஜ், கல்ச்சர், மேத் அப்படின்னு 5 டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம இதை லைன் பை லைன் பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் மீ சோபனா. தேங்க்யூ.